நம்ம எவ்ரிடே லைஃப்பில் ஆண்டவர் சொல்லுவார், சில காரியங்களை நீ பண்ணாத, இந்த பக்கம் போகாத, இந்த பர்சன்கிட்ட பேசாத அப்படின்னு. நம்ம பார்வைக்கு என்ன தெரியும்? ஆண்டவரே அங்கே என்ன இருக்குது, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்னோட பார்வைக்கு அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகுவோம். அப்புறம் தான் பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கும். அப்புறம் தேவையில்லாத ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஆவியானவர்கிட்ட தான் வந்து என்ன செய்வோம்? ஹெல்ப் கேட்போம். ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டிருக்கணும், பட் நான் கேட்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆவியானவரோட உதவியை தான் நம்ம கேட்போம். அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம பீஸ்ஃபுல் போகும், நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியணும். இதுதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான், அதாவது பீஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு. திங்க் அபவுட் இட். காட் பிளஸ் யூ.